ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாரம் விலாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு லாங் ட்ரைவுங்க. கிட்டத்தட்ட 12 to 13 மணி நேரம் லாங் ட்ரைவ். எங்கே போகிறோம் என்னங்கிறதெல்லாம் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வர சொல்கிறேன். 2 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு காலையில் 6:30க்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் எப்பயுமே கோயிலுக்கு போயிட்டு போகிறது தான் வழக்கம். ஸோ பிள்ளையாரை பார்க்க போய் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஏன்னா நாங்கள் போகிறதுமே ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு தான். ஸோ நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம முதற்கடவுள் விநாயகரை கும்பிட்டுட்டு தான் அப்படியே நாங்கள் கிளம்பினோம். போகிற வழியெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஏர்லி மார்னிங்க்கு அந்த சன்ரைஸ் வர்றதுக்கும் அந்த ஸ்கை எல்லாமே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு நாங்கள் மதுரைக்கு தான் போயிருந்தோம். பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எப்பயுமே இந்த ஹரிஷில் தான் சாப்பிடுவோம். பட் ஆனால் அது செம்ம ரஷ்ஷாக இருந்ததுனால பக்கத்தில் இருக்க சரவண பவன் போயிருந்தோம். அதுவும் அதே தாங்க, ஃபுல் ரஷ்ஷு. நாங்கள் சீக்கிரம் கிளம்பி போகணுன்னு பார்த்தா ஹோட்டல்லையே 1 மணி நேரத்துக்கு மோதுன்னு எங்களுக்கு லேட் ஆக்கிட்டாங்க. கடை வாங்கின இட்லி, பொங்கல், பூரி, தோசை எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்டுக்கு ஆக்சுவலாக ஒரு ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு, புது ட்ரெஸ்ஸு. அதனால் பக்கத்துலேயே ராமராஜ் ஷோரூம் இருந்துச்சு. ஸோ அந்த ஷோரூமுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஏன்னா நேற்று சாட்டர்டேங்கிறதுனால புது துணி மோஸ்ட்லி எடுக்க மாட்டோம். எல்லா நாளும் நல்ல நாள் தான். பட் இது ஒரு ஒரு நல்லதுக்கு எடுக்கும்போது சாட்டர்டே மோஸ்ட்லி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அன்றைக்கி சண்டே மார்னிங்கே நாங்கள் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. பார்த்திங்கன்னா இந்த டோல்கேட்டு ஐயோ அப்பா அடிக்கடி வந்துகிட்டே இருக்குங்க. டோல்கேட் மட்டுமே மோர் தென் 2000 ஆகும் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. பாப்பா அவங்கெல்லாம் சாப்பிட்ட மயக்கத்தில் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவுமே ஃப்ளாட்டு, நான் அவர் அப்புறம் கன்சாமேனா 3 பேர் மட்டும்தான் நாங்கள் முழிச்சிட்டு இருந்தோம். பொழுது போனோம் இல்லையா, அவங்களுக்கும் பேச்சு கொடுத்துட்டே வரணும்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா கரூரை தாண்டி போயிட்டுருந்தோம். அந்த ரிவர்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் அந்த க்ரீன் ரிட்ஜ் அப்படிங்கிற இந்த ஹோட்டலை பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஹோட்டலில் கறி விருந்துன்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்துச்சு. சேலத்தில் இருக்குது. அந்த கடைக்கு சாப்பிட்ட ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரோடு சைடில் ஸ்ட்ரீட்டில் வைப்பாங்க இல்லையா, நவாப்பழம், மாம்பழம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. ஸோ அந்த நவாப்பழம் அவ்வளோ எனக்கு பிடிக்கும். அது ஒரு இட்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அது புளிப்பா துவர்ப்பா என்னன்னே தெரியாது. அவ்வளோ அழகாக இருக்கும். 1/4 கிலோவே பார்த்திங்கன்னா 40 ரூபா என்னமோ தான் சொன்னாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டீ பிரேக் விட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட லாங் ட்ரைவுங்கிறதுனால கொஞ்சம் நம்ம இறங்கி நம்ம ஏறினா தான் அந்த கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும். கொஞ்சம் அந்த போகிற எதுவும் தெரியாமல் இருக்கும். ஒரே எழுத்தில் போனால் அது அப்படியே டயர்டாகிற மாதிரி இருக்கும். இறங்கின இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகான கலை சிற்பங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய இந்த மாதிரி கைவினை பொருட்களும் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோகா இருந்துச்சு. பட் ஆனால் என்கிட்ட இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. வீட்டில் நிறைய இடங்கள் நான் இப்படி வச்சுருக்கிறதுனால நான் எதுவும் வாங்கிக்கல. ஒரே ஒரு கிச்சன் ஹோல்டர் மட்டும் பார்த்தேன். பட் ஆனால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சொன்னாங்க. மோர் தென் ஐ திங்க் 1200 ஏதோ சம்திங் மாதிரி சொன்னாங்க. சரி வேணான்னு சொல்லிட்டு டீயும் அதையும் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டியில் ஏறியாச்சு. ஏறி நாங்கள் தான் ஆல்ரெடி ஒரு வண்டிக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருந்தோமே, ஸ்நாக்ஸை ஒன்று எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஒரு 2-2:30க்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 2:30 ஆன பிறகு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சரவண பவன் சொல்லிட்டு ஒரு மினி ரெஸ்டாரண்ட் ஒன்று வந்துருந்துச்சு. ஒரிஜினல் சரவண பவன் கிடையாது. இட்ஸ் லைக் ஒரு அந்த பேரில் வச்சுருக்கிற இன்னொரு ஹோட்டல். அந்த ஹோட்டலில் போயிட்டு பாப்பா அவங்க தயிர் சோறு, அப்புறம் அம்மாவும் தயிர் சோறு, என் ஹஸ்பண்ட் மினி டிஃபன், நான் தாலி அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மறுபடியும் ஜேர்னியை கண்டினியூ பண்ணியாச்சு. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலே போர்டில் எந்த ஊர் சைடு போகிறேன்னு சொல்லிட்டு. எஸ் ஆமாங்க, நாங்கள் திருப்பதிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சேலம், தருமபுரி, அந்த பெங்களூர் அந்த ரூட்டில் தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ரோடு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. வண்டி குலுங்கலை செய்யலை, அவ்வளோ செம்மையாக அப்படியே ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருந்துச்சு. நான் நேற்று ஒரு கடையில் ஒரு பால்பன் வாங்கியிருந்தேங்க. அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை தான் என் ஹஸ்பண்ட், பாப்பா அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஆம்பூரை பார்த்தாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பிரியாணி தான். ஏன்னா ஆம்பூர் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம போகிறது கோயில் ட்ரிப்புக்கு, அதெல்லாம் நாட் அலவுடு. ஸோ சும்மா அப்படியே பார்த்துட்டு எனக்கு மஸ்கட்டில் ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவங்க இப்போ மறுபடியும் திருப்பி ஊருக்கு வந்துட்டாங்க. அவங்க ஆம்பூர்காரங்க தான். அவங்கக்கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு அந்த ஆம்பூர் பிரியாணினே செஞ்சு சாப்பிட்ருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மசாலா இருக்காது, ஒன்றும் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒன்று பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன ஞாபகம் வரும் இல்லையா, அதில் இதுவும் அப்படியே வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டோல்கேட்டு. கிட்டத்தட்ட இந்த டோல்கேட்டுக்கே நம்மளுக்கு எவ்வளோ நேரம் நின்று டைம் போகும்னு தெரியாது. இப்போ இதுக்கும் அந்த ஃபாஸ்ட் ட்ராக் மூலிமா நம்ம டக்குன்னு போனாலுமே ஒரு 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 லைனில் நிற்கும்போது அதுக்கான டயத்தை எடுத்து தான் ஆகுது. அதை முடிச்சுட்டு போயிருக்கோம். மறுபடியும் ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். ஏதோ ரோடு போடுற ஒர்க் இருக்கிறதுனால அந்த இதில் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலையில் எப்போயுமே கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் தான் போகணும், ரொம்ப ஸ்பீட்லலாம் போகக்கூடாது. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ஒரு டீ பிரேக்கு. கிட்டத்தட்ட ஆந்திராக்கிட்டேயே நம்ம உள்ளே வந்துட்டோம். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5-2 ஹவர்ஸ் தான் ஆகும். ரோடு கொஞ்சம் நல்லா இருந்ததுனால நம்மளுக்கு கட கடன்னு நம்மளுக்கு போயிடுச்சு. ஒரு வேளை காடு மோடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும்.
அந்த ஸ்மூத்னஸை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒமானில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ திருப்பதி உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிற மாதிரி உள்ளே போயாச்சுங்க. ஜஸ்ட்டு 29 கிலோமீட்டரில் தான் திருப்பதி. அங்கே உள்ளே போகும்போதே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸுங்க. எத்தனை வாட்டி போனாலும் திருப்பதிக்கு போகும்போது ஒரு ஒரு ஃபுல் ஆஃப் எனர்ஜி வந்து வரும். ஏன்னு தெரில, அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் எப்போ போனாலும் கடவுளோட ஆசீர்வாதத்தால் கீழேருந்து மேலே நடந்து தான் போவோம். என்ன தான் நம்ம விஐபி டிக்கெட்டோ, எந்த தரிசனம் என்ஆர்ஐ டிக்கெட் எதில் எடுத்தாலுமே வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் கீழே இருந்து மேலே நடந்து போகிறது தான் விரும்புவோம். இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் நாங்கள் ஃபேமிலியாக நடந்து போனோம். ஸோ அதெல்லாம் அடுத்த விலாகில் நீங்கள் பார்ப்பீங்க. நாங்கள் எப்படி போனோம், எப்படிலாம் எங்களோட தரிசனம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி போனோடனே ஒரு கீழே இருக்கிற ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் போட்டுட்டு சாமான்லாம் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். பார்த்திங்கன்னா பஜாருக்குள்ளே இருக்க லக்ஷ்மி நாராயணன் நினைக்கிறேன், அந்த ஹோட்டலில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் போயாச்சு. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வந்து ரொம்ப நார்மல் ஹோட்டல் தாங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் மினிட்டில் போகிறப்போ வந்து நம்மளுக்கு முதலே புக் பண்ணலன்னா இந்த ரூமும் கிடைக்காது. ஸோ இதில் இருக்க ஒரு ப்ரைவேட் நார்மல் ஹோட்டல் தான். இதே பார்த்திங்கன்னா 2500 ருபீஸ் கிட்ட வந்துருச்சு. அங்கே சாமான்லாம் வச்சு முடிச்சு நேராக இந்த ஹோட்டலில் போயிட்டு நைட்டு டின்னரே சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்து வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.